ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமி நடக்க இருக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு 12 ராசிக்காரர்களுக்குமே நிறைய விதமான மாற்றங்கள் நடக்க போகுதுங்க. அந்த வகையில் சிம்மராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் பெற போகிறாங்க, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே சிம்மராசியின் அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த சிவபெருமான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்த காரியத்தை எப்படியாவது முடித்து காட்டும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தன லாபாதிபதி புதனோடு இணைந்திருப்பதால் தனவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் அவர்களோடு சனியும் சேர்ந்திருப்பதால் ஒரு சில சமயங்களில் தடுமாற்றம் ஏற்படக்கூடும். போட்டிகளுக்கு மத்தியில் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டாலுமே மன அமைதி அப்படிங்கிறது குறையக்கூடும். கண்டக சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதையும் திட்டம் போட்டு செய்ய முடியாமல் போகக்கூடும். மேலும் 10ல் இருக்கும் குருவால் பதவி மாற்றம், இடமாற்றம் ஆகியவை திருப்தி தரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆனதற்கு பின்னாடி உங்களுக்கு செயல்பாடுகளில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுது. மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது மிகுந்த கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். பொருளாதாரம் ஸ்தம்பித்து நிற்கலாம். புதிய முயற்சிகளில் தடை தாமதம் அதிகரிக்கும். உடல்நலத்தில் கைவலி, கால்வலி, கழுத்து வலி என்று ஏதாவது ஒரு தொல்லைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளை அதிகரிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் உருவாகும். உச்சரிக்கும் சொற்களில் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களின் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சியை குறைக்க செய்யும். சூரியன் மற்றும் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட விஷயங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல விஷயங்களாக மாறும். மேலும் மிதன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. மேலும் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமாக இந்த செவ்வாய் பகவான் சொல்லப்படுறாரு. அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக கிடைக்கும். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றிற்காக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரப்போகுது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. அதிகார வர்க்கத்தினர்களின் ஆதரவோடு புதிய பாதையை நீங்கள் பயணிப்பீங்க. பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்பொழுது வரக்கூடும். மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேர முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான விஷயங்கள் நடக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் எல்லா வழிகளிலுமே நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாசி மாதம் 14ஆம் தேதி மீனராசிக்கு புதன் பகவான் சென்று அங்கு நீச்சமும் பெற்றிருக்காரு. இதனால் அவர் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்னென்ன விதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கல் வாங்குதலில் சிக்கலோ சிரமங்களோ வரக்கூடும். ஒரு சான் ஏறினாலும் ஒரு முழம் வழுக்கும் என்ற நிலை உருவாகும். எதையும் திட்டம் போட்டு செய்ய முடியாது. திடீரென விரயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வெளிநாடு சென்றவர்கள் தாய்நாடு திரும்புவதில் தாமதம் ஏற்படும். மாமன் மைத்துனர் வழியில் மனக்கசப்புகள் தரக்கூடிய தகவல் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு கூறிய சிறப்பு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. அதே போல் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்தது ஒவ்வொன்றாக நடக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு
அவர்களுக்கு இப்போ வரைக்கும் இருந்து வந்த குறுக்கீடுகள் அனைத்துமே நீங்க போகுது. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நெருக்கடிகள் நிலை மாறப்போகுது. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பணிபுரியும் இடத்துல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். சுப விரயங்கள் செய்வதன் மூலமாக வீண் விரயங்களில் இருந்து விடுபட இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ஆனந்த நீளம். மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்கள் மார்ச் 8, 9 அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னைக்கோ கம்மி விலைக்கு வாங்கி போட்ட இடம் அதிக விலைக்கு விற்பனையாகி மகிழ்ச்சியை உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவாங்க. சகோதரர் ஒற்றுமை பலப்படும். பாக பிரிவினை சுமூகமாக முடியும். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலப்போகுது. தொழிலில் புதிதாக முதலீடு செய்ய முயற்சி எடுப்பீங்க. அந்த முயற்சி கூட உங்களுக்கு லாபம் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். மேலும் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு நேர்முக தேர்வு வெற்றி கொடுக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும். வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் புதிய கிளைகள் தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பழைய கடன்களை பைசல் செய்வீங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனை படைக்கும் நேரமாகவும் அமைஞ்சிருக்கு. கூட்டு தொழிலை தனி தொழிலாக செய்ய எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் கல்யாண கனவுகள் நினைவாகும். கடமையை சரிவர செய்த பாராட்டுகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக திரும்பி வராத பணங்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கையில் தானாகவே சேரும். வெளிநாட்டில் பணிபுரிவதற்காக நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு இப்போது நல்ல பலன் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்ய எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திலுமே அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உடன்பிறப்புகளோடு இணைந்து புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் மேலும் பழைய பாக்கிகளை தீர்க்க ஆர்வம் காட்டுவீங்க. வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் இருந்தவங்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் லாபம் தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். ஆயினும் கூட பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு அமைய போகுது. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் கலைஞர்களுக்கு வாய்ப்பு வாசல் தேடி வரும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு நண்பர்களால் நிறைய விதமான நற்பலன்கள் கிடைக்கும். பெண்களின் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அதிகப்படியான விரயம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் அப்பப்போ சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அதற்கு பின்னர் சரியாகிவிடும். மேலும் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று ஆர்வம் கொண்டவங்களுக்கு அந்த விஷயங்கள் அனைத்துமே கைகூடி வரப்போகுது. தொழில் கூட்டாளிகள் புதியவர்கள் இணைவாங்க. நிறுத்தி வைக்கப்பட்ட தொழிலை மீண்டும் நடத்தக்கூடிய முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்கரம் பெறுவதால் பூர்வ புண்ணியத்தின் வலிமை கொஞ்சம் குறையும். எனவே பாக பிரிவினைகள் சுமூகமாக நடைபெறாமல் போகலாம். அண்ணன் தம்பிக்குள் அரசல் புரசல்கள் ஏற்படலாம். வருமானத்தில் தடைகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. மேலும் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீங்க. அரசு வழி பிரச்சனைகள் கூட உங்களுக்கு நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதையும் சமாளிக்கும் திறமை உங்களிடம் இருந்தால் கூட இது போன்ற காலத்தில் அலுப்பு சலுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அந்த அளவுக்கு தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் வியாபாரத்தில் குறுக்கீடுகள் அகலும். உங்களது அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே மார்ச் மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமி நடக்க இருக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.